தளபதி பயங்கரமான வருத்தத்துல இருக்காராம். என்னடா அப்படின்ட்டு விசாரிச்சு பார்த்தா இப்படி ஒரு நியூஸை சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த அப்படி ஒரு நியூஸ் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த கட்சிக்கான அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் தளபதி அபிஷியலா கொடுத்திருந்தாரு. இந்த நிலைமையில அரசியல் கட்சிக்கான அறிவிப்பை தப்பான நேரத்தில் கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு தளபதி பயங்கரமா ஃபீல் பண்றாரு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அதுக்கான ரீசனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியல் கட்சிக்கான அறிவிப்பை கொடுத்தா நம்மளை பத்தி தான் மக்கள் மத்தியில அதிகமான பேச்சு இருக்கும் அப்படின்ட்டு விஜய் நினைச்சாரு. ஆனா அவர் நினைச்ச அளவு மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு அவருக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதுனால மக்களோட கவனம் ஃபுல்லாவே இப்ப தேர்தல் மேலதான் இருக்கு. சோ நடிகர் விஜயோட கட்சியை மக்கள் மொத்தமா மறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்சி அறிவிப்பை கொடுத்திருக்கலாமே அப்படின்ட்டு நடிகர் விஜய் இப்ப ஃபீல் பண்றாரு அப்படின்ட்டு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. ஏன்னா தளபதி எதிர்பார்த்ததை விட தளபதியோட அரசியல் வருகைக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான உதாரணம் ஒரே நாள்ல தளபதியோட கட்சியில 50 லட்சம் பேர் உறுப்பினரா சேர்ந்ததுதான். இப்ப கட்சி உறுப்பினரோட எண்ணிக்கை 1 கோடியை நெருங்கி இருக்கு. நெக்ஸ்ட் இப்ப தேர்தல் நடக்கிறதுனால தளபதியோட கட்சியை மறந்துட்டாங்க, மக்கள் எலெக்ஷன் பக்கம் திரும்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கட்சி வேலைகளை பொறுமையாவே பாருங்க அப்படின்ட்டு தளபதியே பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் கிட்ட சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தளபதியோட உண்மையான அரசியல் ஆட்டமே இருக்கு. கட்சி மாநாடு, கட்சி கொடி அறிவிப்பு, பொதுக்கூட்டம் அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் களத்துல தளபதி இறங்க போறாரு இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். சோ தளபதி கவலையில இருக்காரு, மனசு உடைஞ்சு போய் இருக்காரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான நியூஸ் எல்லாம் பரப்பாதீங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட அரசியல் களம் எப்படி சூடு பிடிக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.